அந்த 15 நிமிஷம் சிங்கிள் ஷாட்டை எப்படி கோஆர்டினேட் பண்ணி அந்த டைமிங்கில் கொண்டு வந்து அவங்க பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிறது அது எவ்வளோ பெரிய விஷயம். இப்போ இன்ஃபேக்ட் என்னன்னா, நானும் விக்ரம் சார் வர டைமிங்கில் கன் ஷாட் நான் கீழே விழுகிறேன். இவ்வளோ தான் அந்த கம்போசிஷன். ஆனால் அது பண்ணும்போது எனக்கு நான் கீழே விழுந்துடக்கூடாதுன்னு கேர் பண்ணுறதா இருக்கட்டும். கீழே பெட் இருந்துச்சு, விக்ரம் சார் ஒரு டிப்ஸ் கொடுத்தாங்க. நாக்கை உள்ளே வச்சுக்கோங்க, வாய் மூடிக்கிங்க, திறந்துடாதீங்க, ஹர்ட் ஆயிருங்கிறது. விழுகும்போது பார்த்து விழுகுங்க, பின்னாடி விழுந்துடாதீங்க எல்லாமே. ஏன்னா ஒரு விஷயம் பண்ணும்போது இவ்வளோ கேர்ஃபுல்லாக பண்ணணுங்கிறதுக்கான ஒரு விஷயம் இருக்குது. இன்னொன்று அவ்வளோ பெரிய டிப்ஸ் இந்த விஷயங்கள்லாம் அவர்கிட்டேருந்து நான் எனக்கு கிடைக்கணும்னு ஒன்று இருக்குது. ஆனால் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த ஷார்ட் முடிஞ்சப்பறம் ரொம்ப சந்தோஷப்பட்டாப்புல விக்ரம் சார் வந்து கையெல்லாம் தட்டிட்டு சூப்பராக இருக்குது, நல்லா இருக்கு சார் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாப்புல. இப்போது அந்த சந்தோஷம் கிடைக்கிறதுக்காக அது ஒர்த்து தான். சஃபர் ஆகிறதும் கஷ்டப்படுறதும் ஒர்த்து தான் என்ற அந்த விஷயங்கள். இதனால தான் இந்த சந்தோஷம் தான் அவரை திரும்ப 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 ஒரு விஷயத்தை எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கும் அட்வென்ச்சர் பண்ணுறதுக்கும் அருண் பிரதர் தள்ளிகிட்டே இருக்கு. அதை நோக்கி அவங்க ஓடிக்கிட்டே இருக்காங்க. இப்போ இவங்க கூடலாம் ட்ராவல் பண்ணும்போது நம்மளுக்கு இன்னும் ஜாஸ்தியாக ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை உருவாக்கிட்டே இருக்காங்க.